In bureau was passed over ordnance zoo. So இது வந்து ஆஃபீஸில் இந்த ஆஃபீஸ் இந்த என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ தென் கம்ப்யூட்டர் ஹோப் ஃபாரன் அப்படின்னா டு பூட் த சிஸ்டம் ஆன் பண்ணுறது. தி data opening the file. Password eingeben to feed the password. Then drucken unmarken ausmarken printer வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. தி data is speichern ஃபைல் சேவ் பண்ணுறது. தென் டெக்ஸ்ட் drucken print the text. ஓகே, இப்போ பிக்சர் ஏ என்னது? அது ஃபுல்லாக சொல்லுங்க என்னதுன்னு. ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லாம ரீட் பண்ணும் அது அப்படியே. ஹோப் ஃபாரன். ஓகே. பே என்ன பிக்சர் என்ன ஆக்டிவிட்டி? eingeben. சே drucken. டெக்ஸ்ட் druckenனா பிரிண்ட் எடுக்கிறது. ஆனா அது என்னது? Speichern means அது வேற. The data opening the file. D என்னது? இந்த பிக்சர் speichern to save the file. Okay. speichern. இது next. பிரிண்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் எஃப் வந்து drucken. ஸோ பிரிண்ட் எடுக்கிறது. ஆமாம். ஸோ வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு நெட்ஒர்க்கில் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் ஈஷாபா கைனெட்ஸ் எனக்கு நெட்ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லலாம். தஸ் பிளான் இஸ் so லாங்ஸம் வைஃபை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. Ich bin seit Tagen offline. I have been offline for days. நிறைய நாள் வந்து ஆஃப்லைனில் இருக்கேன் அப்படின்றது. ஸோ missed my naku is clear. Damn, my battery is dead. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வாஸ் மிஸ் டாம் ஜூஎஸ்ட் மார்க்கன் வாஸ் த எக்ஸ்பிரஷன் ஜி ஜூஸ் வைட். ஸோ இது ரெண்டு வேர்ட்ஸும் யூஸ் பண்ணணும். நம்ம எப்போவுமே ரெகுலராக ஒரே மாதிரி சொல்லாமல் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூ எஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த வேலை பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஜூ எஸ்ட். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது இந்த வேலை பண்ணணும்னும் போது டன். நம்ம இங்கிலீஷில் தென் சொல்வோம் இல்லைங்களா, டன். ஸோ ஜூஎஸ்ட் ஃபேக்ட் தென் கம்ப்யூட்டர் ஹோக். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு சிஸ்டம் பூட் பண்ணுறாங்க. தன் ஆஃப்னட் தட் டைம். ஸோ அதுக்கப்புறமா ஃபைல் ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் செகண்ட் என்ன பண்ணணும்னு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டாம் கான்ஸ் டூ பிக்சர் தென் டெக்ஸ்ட் ஷைபன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுத சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா அது பிரிண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சொல்வீங்க? ஜூஎஸ்ட் டாம் ஷரைப்ட் einen டெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஹி ரைட்ஸ் அ டெக்ஸ்ட். Then drucked er in.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஜூஎஸ்ட் வந்து எழுதணும், டெக்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறமா பிரிண்ட் எடுக்கணும். ஜூஎஸ்ட் schreibt Tom einen Text, then druckt er ihn. அது that one அப்படின்றதுக்கு அந்த ஈன். சரிங்களா? Was machen Sie auf dem Computer? நீங்க ஆஃப்னா கம்ப்யூட்டர்ல இல்ல லேப்டாப்ல என்ன ஒர்க் பண்ணுவீங்க மெயினா? Ich schreibe und schicke emails அப்படின்னு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க கம்ப்யூட்டர்ல ஆஃப்னா? ஓகே, ich arbeite am Computer. ஸோ ஒர்க் பண்ணுவீங்க. நீங்களும் மெயில்ஸ் செக் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ மெயில்ஸ் செக்கிங், அதுக்கப்புறமா இமெயில்ஸ் அனுப்புறது, மெயில்ஸ் அனுப்புறது. ஸோ அதுக்கு அது தவிர வேற என்ன? ஜேஎன்ஜி வீடியோஸ் ஆஃப் டம் கம்ப்யூட்டர் வீடியோஸ் பார்ப்பீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து Club Esponen. ஸோ treffen im Club, ஸோ மீட்டிங் in the club. Lesen Sie den Brief, was machen die Mitglieder zusammen. ஸோ மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க டுகெதர், sammeln Sie im Kurs. ஸோ இது படிங்க, லெட்டர் படிங்க, இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து படிங்க. Club Esponen, கிளப் இல்லை க்ளூப். ம் 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 So information to the program and invitation to the my yearly meeting. யார ஸ்டெஃபன்னா yearly meeting. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, லீபே ஃப்ரௌ பெரஸ் காசியா, டியர் லீபே அப்படின்னா டியர் மிஸ்ஸஸ் பெரஸ் காசியா, ஹர்ஸ்லிஷ் வில்கோமன் இன் Club Espanol. ஸோ warm welcome to the Club Espanol. Sie möchten Deutsch und Spanish sprechen. So you would like to speak in German and Spanish. Und Leute aus der ganzen Welt kennenlernen. So people around the world you want to know, get to know about them. So dann Sie sind bei uns richtig. Then you are at the right place with us. Unsere Treffen sind immer Samstag im Kulturcafé in der Severinstraße. So monthly meeting. Unsere Treffen. எப்போவுமே மீட்டிங் வந்து ஆல்வேஸ் சாட்டர்டேஸ் கல்ச்சர் கேஃபே செவரின் ஸ்ட்ரீட், அங்கே ஸ்ட்ரீட்டில். We are diskutieren auf Deutsch oder Spanish über aktuellen Themen. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் ஜெர்மன்லேயும் ஸ்பானிஷ்லேயும் வந்து கரண்ட் டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. Gern können Sie auch eine kurze Präsentation zu einem Thema machen.
அதுக்கப்புறமா ஸ்மால் ப்ரெசன்டேஷன், ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி ஒரு ஸ்மால் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். Am Abend zeigen wir einen Film aus Spanien oder Südamerika oder wir gucken etwas zusammen. ஸோ ஈவினிங்கில் வந்து நாங்கள் ஃபில்ம் ஸ்பெயின் ஃபில்மு இல்லைன்னா சவுத் அமெரிக்கா அந்த மூவிஸ் நம்ம போடுவோம். இல்லைன்னா நம்ம எல்லாமே சேர்ந்து we all cook together. So here noch keine Informationen. One more information. Unser Jahrestreffen ist am 25. Juni im Stadtpark Kolb. ஸோ நம்மளோட இயர்லி மீட்டிங் வந்து 25th June ஸ்டட் பார்க்கு காலில் நடக்குது. எஸ்கிப்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷாலிட்டின். ஸோ நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். ப்ளே ஃபார் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 21 hours அப்படின்னா 21னா என்ன டைமு 9 o'clock. ஸோ அந்த டைமுக்கு மேலே வந்து டாய்ச் அர்ஜென்டினா அவங்களோட மியூசிக் குரூப் வந்து ப்ளே பண்ணுவாங்க மியூசிக். ஸோ viele Grüße und bis bald. ஸோ many greetings and see you soon. ஸோ இதுதான் வந்து ஃபார்மல் லெட்டர் ஃபார்மேட் இது, சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க, வாட் த மிட்லைடர் மார்க்கன் சுசாமன் இன் க்ளூபெஷ் பொன்னல் என்னெல்லாம் பண்ணுறாங்க. Sie diskutieren auf Deutsch oder Spanish über aktuellen Themen. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் eine kurze Präsentation zu einem Thema machen, ஒரு ஸ்மால் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ am Abend zeigen Sie einen Film oder kochen Sie etwas zusammen, இல்லைன்னா குக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெம்பர்ஸு அவங்க அடிக்கடி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது உங்கள் ஊரில் இந்த மாதிரி எதாவது இருக்குதா கிளப்ஸு லாங்குவேஜ் ரிலேட்டடாக கிளப் எதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ப்ரீஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு லெட்டர்னா எப்படி இருக்கணும், என்னெல்லாம் இருக்கணுன்றது. ஓ ஸ்டேட் வாஸ் இன் ப்ரீஃப் இன் ஜீவனா, இதெல்லாமே இந்த டைட்டில்ஸ் இதெல்லாமே எங்கே இருக்குன்னு நீங்கள் மேலே இருக்கிற லெட்டரில் மேட்ச் பண்ணணும். ஸோ அன்ரீடர் அப்படின்னா நம்ம அட்ரஸ் பண்ணுறது, அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறோன்றது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து லீபே இருக்கு இல்லைங்களா, டியர் மிஸ், டியர் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறது தான் அன்ரீடர். ஸோ இந்த இடத்துல வந்து அன்ரீடர் எடுக்கணும். ஸோ அன்ரீடே எழுதியாச்சு. அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கு, அட்ரஸ் எங்க இருக்கு, ஒன் 2 3 4 5 6 7 8 அதுல என்ன நம்பர், அட்ரஸ் எங்க இருக்குமா? இதுல எதுன்னு சொல்லி கேட்கிறேன். ஸோ இது வந்து லாரா பேரஸ் காசியான்றது வந்து இட்ஸ் அ நேம், யாரு அப்படின்றது. ஸோ அட்ரஸ் வந்து இந்த மூணாவது, ஓகேங்களா? அட்ரஸ். அதுக்கப்புறமா பெட்ரஸ். பெட்ரஸ்னா என்னது ஞாபகம் இருக்கா? எடிங்கா. பெட்ரஸ்னா என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? பெட்ரஸ் மீன்ஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பெட்ரஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அப்செண்டர். அப்செண்டர்னா யார் அனுப்புறாங்க, அவங்க தான் அப்செண்டர். யார் அனுப்புறா, அப்செண்டர். அதுக்கப்புறம் ப்ரூஸ்.
க்ரூஸ் அப்படின்னா அது டாட்டும். டாட்டும் எங்க இருக்கு? என்னாச்சு? டாட்டும் தெரியலையா? டாட்டும். டாட்டும் என்னது? டாட்டும் என்னது? இங்க என்ன இருக்கு? டாட்டுமே மறந்துட்டீங்களா? எம்ஃபேங்கர். எம்ஃபேங்கர் அப்படின்னா யாரு? ரிசீவர். எம்ஃபேங்கர் என்ன யாரு? ரிசீவர். அடுத்தது unterschrift. unterschriftனா என்னது? என்ன unterschriftனா? கெஸ் பண்ணுங்க என்னதுன்னு. unterschrift sign, signature. unterschriftனா signature. ஓகேவா? நெக்ஸ்ட். Lernen Sie Anrede und Grußformel auswendig. Sie brauchen sie in allen Briefen und E-Mails. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அட்ரஸ் பண்ணுறது, க்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி எப்போவுமே மாறாது, எல்லா லெட்டர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் நான் பை ஹார்ட் பண்ண சொல்லி. ஸோ ஏன் சொன்ன? ஆல்ரெடி இங்கே நம்ம எதாவது படிக்கணும் அப்படின்னா பை ஹார்ட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிறதே நீங்கள் பை ஹார்ட் பண்ணி அந்த ப்ரொனவுன்சியேஷனில் பேச எத்தனை ஆடியோஸ் இருக்குது, அந்த ஆடியோவில் ஏதாவது ஒரு டைலாகை பை ஹார்ட் பண்ணி சேம் அதே ப்ரொனவுன்சியேஷனில் படித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ஒரு ஷேடோயிங். அந்த மெத்தடோட பேர் வந்து ஷேடோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ண பண்ண நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக நம்மள மைண்டில் வந்து ஸ்டே ஆகிடும். புரியுதுங்களா? உங்களால் எவ்வளோ முடியுதோ டைலாக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் மட்டும்தான் சொன்னேன் நான் பை ஹார்ட் பண்ண சொல்லி, புக்லேயே ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்குது வந்து அன்ரீடு. அன்ரீடு என்ன அட்ரஸிங்கில் வருமா இல்லை க்ரூஸில் க்ரீட்டிங்ஸில் வருமான்னு நீங்கள் சொல்லணும். அன்ரீடுன்னா எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். அட்ரஸ் பண்ணுறது இந்த இடத்துல இருக்கும் அன்ரீடுன்னா. ஓகேங்களா? க்ரூஸ் அப்படின்னா கீழே இருக்கும், க்ரீட்டிங்ஸ். ஸோ எங்கே வருதுன்னு சொல்லணும். மிட் ஃப்ராய்லிஷன் க்ரூசன். இது அன்ரீடவா க்ரூஸா? லீபர் ஃப்ரௌ, லீபர் ஹெர். நல்லா பாருங்க, லேடிஸ்க்கு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா லீபர் சொல்லணும். ஜென்ஸ்க்கு லெட்டர் எழுதுனீங்கன்னா லீபர். ஸோ இது எங்க அன்ரீடவா க்ரூஸா? ஓகே. சேர் கெஹார்டர் ஹெர், சேர் கெஹார்டர் ஃப்ரௌ. இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க, கரெக்டா? இது வந்து ரொம்ப ஃபார்மல்ல, ஃபுல் ஃபார்மல்ல வெரி ரெஸ்பெக்டட் மிஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறதுக்கு ஃபார்மல் லெட்டர்ஸில் வந்து சேர் கெஹார்டர் ஹெர். மேல் ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே சேர் கெஹார்டர் ஹெர்.
லேடிஸ்க்கு எல்லாருக்குமே சேர் கெஹார்டே ஃப்ரௌ. இங்கே ஆர் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஸ்பெல்லிங் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆர் இருக்கு, இங்கே ஆர் இல்லை. சரிங்களா? ஓகே, இது எங்கே வரும்? என்னங்க சார்? ஆமாம் ஆமாம், மேலாக இருந்தால் சேர் கெஹார்டெர் ஹி ஆர் ஹெர். ஃபீமேலாக இருந்தால் சேர் கெஹார்டே ஃப்ரௌ. ஸோ இது எங்கே வரும்? அன்ரீடா க்ரூஸா? ஆ, ஃபீலே க்ரூஸு. Sehr geehrte Damen und Herren. Unread. Damen und Herren அப்படின்னா very respected ladies and gentlemen சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அந்த வேர்டுக்கு இதை யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் இது மேலே நம்ம லெட்டர் படிச்சோம் இல்லைங்களா, அதுக்கான ரிப்ளை. இது வந்து ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஒரு ரிப்ளை லெட்டர் வந்துடும். ஆனால் இது நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து vielen Dank for Ihren brief. அடுத்த சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? நீங்க அந்த மேல படிச்ச லெட்டருக்கு நீங்க எழுதுறீங்க ரிப்ளை. மேல வந்து அன்ரீடே கொடுக்கணும். யாருக்கு லெட்டர் எழுதுறீங்க? கிறிஸ்டியானா ஆரன்ஸ், அவங்க தானே லெட்டர் எழுதியிருக்காங்க. கிறிஸ்டியானா ஆரன்ஸ் இவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன எழுதுவீங்க? லீபே ஃப்ரௌ கிறிஸ்டியானா ஆரன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அடுத்த லைன் அது கமா போட்டுடணும். இதை பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. லீபே ஃப்ரௌ, இங்கே வந்து கிறிஸ்டியானா ஆரன்ஸ் பேர் போட்டுட்டு கமா போட்டுட்டு கீழே எழுதும்போது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். சரிங்களா? இந்த பாருங்க, ஸ்மால் லெட்டர் vielen Dank for Ihren brief. அடுத்தது என்னவா வரும்? செகண்ட் இல்ல, ஆமா, எதுவா இருந்தாலும் நீங்க டியர் மிஸ் அவங்க பேர் எழுதிட்டு கமா போட்டதுக்கு அப்புறமா கீழே ஸ்மால் லெட்டர்ல தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லம்மா, என்ன வேற யாருமே? ஆஹா, இப்போ செகண்ட் ஒன் சொல்லிடுறேன். Das klingt sehr interessant. So thank you very much for your letter. That sounds very interesting. அதுக்கப்புறமா என்ன வரும்? தெரியலையா? Leider habe ich samstags keine Zeit. Unfortunately, I don't have time on Saturday. Aber ich möchte gern. ஆனா நான் வந்து இயர்லி மீட்டிங்க்கு வரணும்னு இருக்கேன். இது எங்க நடக்குது? அதுக்கப்புறமா can ich etwas mitbringen? Can I bring you something? Bring something. அவங்க மெயினாக என்ன பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாலும் கெஸ்ட்ன்றவங்க எதாவது கொண்டு போவாங்க. அந்த ஒருவேளை ட்ரிங்க்ஸா இல்லை கேக்கா இல்லை ஸ்வீட்ஸா அவங்ககிட்ட கேட்பாங்க, நான் எதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு, சாப்பிட எதாவது கொண்டு வரட்டுமா, எல்லாம் ஷேர் பண்ணி. அவங்க எல்லாருமே கெஸ்ட் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. யார் பார்ட்டி வச்சாலும், பார்ட்டி வைக்கிறவங்க மட்டும் கிடையாது, பார்ட்டி வைக்கிறவங்களும் வைப்பாங்க, அவங்க கூட கெஸ்ட்டாக வரவங்களும் எதாவது கொண்டு வருவாங்க. கார்னிஷ் எட்வஸ் mitbringen. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து ஃபீலே க்ரூஸை உங்கள் நேம் போட்டு சைன் போட்டுடணும். ஸோ இது ஒரு லெட்டர் கம்ப்ளீட்டாக எழுதிட்டு, ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு எனக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்புங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்
ஸ்மால் டாக் இன் பியூரோ. ஸோ ஆஃபீஸில் வந்து ஸ்மால் டாக்ஸ் எதை பற்றியெல்லாம் பேசலாம். Über welche Themen sprechen Sie mit Kollegen Kolleginnen in der Mittagspause? Kreisen Sie an. ஸோ இந்த டாபிக் எதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க? உங்கள் கொலீக்ஸ் கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னா ஸ்போர்ட்டு. ம் எதை பற்றி? ஃபேமிலியா? ம் ம் ஓகே. ம் ஓகே நண்டு. ஸோ இங்கே வந்து 3 கான்வர்சேஷன் கேட்டு அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எந்த டாபிக் பற்றி பேசியிருக்காங்க அந்த 3 பேரும்? ஸோ எதை பற்றி பேசினாங்க? ஓகே நண்டு. அப்புறம் வெட்டர். வெட்டர். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கு. எஸ் இஸ் வீடர் ஸோ ஹைஸ் எகெயின் டுடே ஆல்சோ வெரி ஹாட் அப்படின்றாங்க. ம் 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 ஸ்போர்ட். ஓகே. இவங்க ஓகே நண்டு. அப்புறம் வெக்கேஷன் பற்றி பேசினாங்களா ஊரில்? ஸோ அது இங்கே இல்லை, மென்ஷன் பண்ணல. ஓகே. ஃபேமிலி. ஃபேமிலி விசிட், ஃப்ரெண்ட் விசிட் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து ஃபேமிலி விசிட் பண்ண போனாங்க, அவங்க ஃப்ரெண்டை விசிட் பண்ண போனாங்க. ஓகே. லேசன்ஸ் ஈடன் டெக்ஸ் வெல்ஷே தீமன் ஜின் குட் ஃபார் ஸ்மால் டாக் வெல்ஷே நெக் நுட்டியரன்சி. ஸோ இந்த டாபிக் படிச்சுட்டு எந்த டாபிக் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஸ்மால் டாக், எது நல்லது கிடையாது, எது நல்லது எது நல்லது கிடையாது. ஸ்மால் டாக் இன் பியூரோ படிங்க. ம் ம் அவ்வளோதான். போதும் போதும் போதும். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் த சுச்சுவேஷன். இப்போ நம்ம வந்து யாரை மீட் பண்ணுவோம்? கொலீக்ஸ், மேல் ஆர் ஃபீமேல் கொலீக்ஸ் வந்து பஸ்லையோ இல்லை லிஃப்ட்லேயோ, ஹவுஸ் தூக்குன லிஃப்ட்டு. ஸோ மீட் பண்ணுவோம். அப்போ குவிக்காக நம்ம ஒரு டாபிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிப்போம். தட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட்.
not so difficult at all. And tema is immer sehr beliebt. ரொம்ப ஃபேவரட்டான டாபிக் எதை பற்றி பேசுவோம்? வெதர். Finden Sie das langweilig? ஸோ ஒருவேளை போரிங்காக இருக்கலாம் இது. Ja, vielleicht, aber über das Wetter kann man immer reden. ஸோ வெதரை பற்றி பேசணும்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் பேச ஆரம்பிக்கலாம். Sie können über Ihre Pläne for das Wochenende உங்கள் வீக்கெண்டு பிளானை பற்றி பேசலாம். இல்லைன்னா உபர் இயரன் ஊர்லாஸ் ஸ்பெஷல் உங்களோட வெக்கேஷனை பற்றி பேசலாம். சார் நீங்கள் படிங்க. ம் 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 im Fernsehen. ஆ ம் 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 vielleicht. ஆ ம் 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 ஸோ எஸ்டர்டே வந்து ஆஸ்க் தம் வெதர் தே வாட்ச் இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்பால் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா டிவியில் அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஃபிலைஸ்ட் இன்டர்எஸ்ட் டாக் அந்தர வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஃப்ராகன்சி வேரன்சி கெஸ்ட் இன் கீனோ ஸோ மூவி போனாங்களான்னு கேட்கலாம். எஸ்எல்என்சி ஃபார்ம் ஃபிலிம் இல்லை நீங்களே ஏதாவது ஃபிலிமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திஸ் இஸ் நியூட்ரல் அது வந்து நியூட்ரலாக இருக்கும். அவங்க ஆலே கார்னன் எட்வர்ஸ் தாசு சாகன் ஸோ எல்லாருமே அதை பற்றி ஏதோ ஒரு சென்டென்ஸ் பேசலாம். நெக்ஸ்ட் படிங்க. ம் 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 ஸோ என்ன சொல்கிறாங்க? அவு கிண்டர் கார்னன் அண்ட் கூட்டஸ் தேமா சைன் ஸோ சில்ட்ரனை பற்றி பேசுறது கூட ஒரு நல்ல டாபிக் தான். ஃப்ராகன்சி வி கேட்டஸ்ட் அண்ட் கிண்டர் ஸோ உங்கள் பசங்க எப்படி இருக்கிறாங்க? ஆர் ஈஸ்ட் இயர் டாஸ்டர் இயர் ஜான் இந்த ஷூலர் உங்கள் டாட்டரோ இல்லை சன்னோ ஸ்கூலுக்கு போகிறாங்களா? Aber formulieren Sie die Fragen zur Family nicht zu persönlich. ஸோ ஆனால் ரொம்ப பர்சனலாக எல்லாம் நிறைய கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபேமிலியை பற்றி. ஸோ பாலிட்டிக் ரிலிஜியான் கெல்டு ஸோ பாலிட்டிக்ஸ் ரிலிஜன் மணி உன் கிராங்க் ஐட்டன் சிக்னஸ் இதெல்லாமே ஸ்மால் டாக்குக்கு கரெக்ட் நாட் த கரெக்ட் டாபிக்ஸ். ஸோ பேசக்கூடாது நாட் குட். Sprechen Sie auch nicht über andere Kollegen, das mögen die meisten Leute nicht. அதை விட இம்பார்ட்டண்ட் என்னன்னா மற்ற கொலீக்ஸை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய பீப்புளுக்கு பிடிக்காது. சரிங்களா? ஓகே. ஸோ எதெல்லாம் நல்ல டாப்பிக்கு எதெல்லாம் நாட் குட் ஃபார் ஸ்மால் டாக் அப்படின்னு இங்கே லிஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறமா இங்கே லேசன்ஸ் இடிஸ் ஆட்ஸை இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இது எந்த டாப்பிக்கை பற்றி சொல்லியிருக்காங்க படிச்சு சொல்லுங்கள். ம் ஓகே.
ம் 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 ஓகே ம் ம் ஓகே ஸ்பீலன்சி ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கே டாபிக் ஸ்மால் டாபிக் பற்றி ஏதாச்சும் பேசணும்னா நீங்கள் பேசலாம். ஜேஎன்சி அவுட்டர்ஸ் ஃபுட்பால் ஸ்பீல் ஹாய்டர் இப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஸோ டிட் யூ வாட்ச் ஃபுட்பால் கேம் டுடே? இஷ்மாக் ஃபுட்பால் நிக்ஸ் ஸோ கேர்ன இஷ்மாக் டென்னிஸ். எனக்கு ஃபுட்பால் எல்லாம் பிடிக்காது, எனக்கு டென்னிஸ் தான் பிடிக்கும். டென்னிஸ் இஸ் சவுக் இன்டரஸான், டென்னிஸ் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸ்மால் டாக்கை பற்றி. ஸோ நாளைக்கு வந்து 3 பேரும் வெதரை பற்றி பேசுகிறீங்களா? ஸோ வெதரை பற்றி ஒரு 2-3 சென்டென்சஸ் ரெடியாக வாங்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இதோட வந்து உங்களுக்கு 7th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? 8th லெசன் ஃபிட் அண்ட் கெசுண்ட், ஹெல்தி, ஃபிட் அண்ட் ஹெல்தி. அதை பற்றி தான் இந்த டாபிக் இருக்கும். கெசுண்ட் லேபன், ஸோ டு லிவ் ஹெல்தி என்னெல்லாம் பண்ணலாம்? வாஸ் கன் மன் மார்க்கென், ஸோ என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல் ஓப்ஸ் செசன், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். அந்த மாதிரி வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ம் அப்புறம் ம் ஃபீல் வாட்டர் ட்ரிங்க் அண்ட் நிறைய தண்ணி குடிக்கணும். சரிங்களா? ம் 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 ஓகே. ஓகே. Annika Janssen marks why Monata ein Experiment. Beschreiben Sie die Bilder was marked Annika. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுவும் நாளைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக சொல்கிறேன். நாளைக்கு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இது பண்ணலாம் இந்த இதுவை. இப்போ ஜஸ்ட் சும்மா இந்த பிக்சர், இந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். நாளைக்கு மீனிங் நீங்கள் தான் சொல்லணும். ஒவ்வொரு ஒவ்வொரு பிக்சர் இந்த டெக்ஸ்டோட மீனிங் ஃபுல்லாகவே நீங்கள் தான் சொல்லணும். ரெடியா? ஓகேவா? ம் ஸோ நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த வெதரை பற்றி பேசுறதுக்கு ஒரு 2-3 சென்டென்ஸு ப்ளஸ் 8th லெசன் ஃபுல்லாகவே இங்கேயும் 3 இருக்குது, அதுக்கு அடுத்த பேஜ்லேயும் ஒரு 3 இருக்குது. ஸோ அதுவும் இல்லை மேட்ச் ஆகணும். நீங்கள் மேட்ச் இல்லை, மேட்ச் பண்ணணும். முதல்ல மீனிங், ஆமாம் மேட்ச் பண்ணணும். ஆமாம் சரிங்களா? ஸோ மேட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், லேசன் சி அனிகாஸ் கொமெண்டார ரீட் த கமெண்ட்ஸ் வெல்ஷஸ் ஃபோட்டோ பாஸ்ட், எந்த ஃபோட்டோ மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். மீனிங்ஸோடு சொல்லணும் இதை படிச்சுட்டு. சரிங்களா?
ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு?